பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய அளவற்ற கிருபையினால மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் பலன், உங்களுக்கு எனக்கும் கிருபை அவருடைய வார்த்தை தான். அதுதான் நம்முடைய அனுதின உணவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு சில நிமிடங்கள் அடங்கிய குறுஞ்செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மேல் அதிக கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இரண்டாவது, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையுமே உங்கள் மூலமாகவே. அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். சரி, இன்றைக்குரிய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பாகம். என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிரித்து கொடுக்கப்படவில்லை. அபிஷேகம் என்றால் அபிஷேகம் தான். என் மேல இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகம், ஆதி திருச்சபையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் எல்லாம் ஒன்று தான். அப்போ ஒன்று என்றால் அபிஷேகம் பெற்ற சிலர் வல்லமையா இருக்காங்களே, அபிஷேகம் பெற்ற சிலர் ஜெபிக்கிறாங்களே பயங்கரமா, சிலர் ஜெபிக்காம இருக்கிறாங்களே, ஆனா எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னா இங்க நீங்க கவனிக்கணும். 3ஆம் வசனம், அதாவது 47:3 கணுக்கால் அளவு. 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தண்ணீர் முழங்கால் அளவு. அதே 4ஆம் வசனத்தின் கீழே தண்ணீர் இடுப்பளவு. 5ஆம் வசனத்திற்கு கீழே தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. எத்தனை அளவு பார்த்தீங்களா? முதலாவது கணுக்கால், அதுக்கு அடுத்தது முழங்கால், அதுக்கு அடுத்தது இடுப்பு, அதுக்கு அடுத்தது நீச்சல் ஆழம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துல எந்த அளவுக்கு ஆழமா வசனத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது, ஆண்டவரே ஆவியின் வரங்களை குறித்து யோசிக்கிறது, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்றது, இதுல அதிகமா நீங்க நாட்டம் செலுத்த அந்த மெஷர்மெண்ட் வித்தியாசம் ஆகிட்டே போகுது பாருங்க. அப்போ அது கடைசி ஆழம் தான் நீச்சல் ஆழம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள போயிட்டா உங்களால் என்னால் அப்படி கால் ஊன்றி நிற்க முடியாது. கால் தானாக தரையிலிருந்து அப்படி மேலே உயரும் பாருங்க. அது ஏரியா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், அந்த இடுப்பளவுக்கு மேலே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த கால் தானாக தூக்கும். நானாக அல்ல, தானாக. இன்னொரு முறை சொல்கிறேன், நானாக அல்ல, தானாக. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நீச்சல் ஆழமாகிய அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆவியானவரே உங்களை லிஃப்ட் பண்ணுவார். கண்ணீரின் ஆவியினால, தீர்க்க தரிசன வரங்களால், ஆத்தும பாரத்தினால. வீடுகளை, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஏன் இந்த கெட்ட சொப்பனம் வந்தது? அது எங்கிருந்து வந்தது? ஏன் வீட்டில் அடிக்கடி சண்டை? ஏன் என்னுடைய பொருளாதாரத்தில் திடீரென்று ஒரு சரிவு? ஏன் என் சரீரத்தில் இந்த ஒரு வேதனை? ஏன் கவலை? ஏன் ஒரு பயம்? ஏன் திகில்? ஏன் நடுக்கம்? ஏன் இந்த இழப்பு? ஏன் நஷ்டம்? எல்லாவற்றுக்கும் அவர் உங்களுக்கு பதில் சொல்லிடுவார். உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க பிரச்சனைக்கும் தீர்வு காணுகிற பிள்ளைகளா நீங்க மாறிடுவீங்க. யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் 17 வயது இளைஞன், சொப்பனக்காரன், சொப்பனம் மட்டும் பார்ப்பான், சரியா? ஆனா ஒரு காலகட்டத்தில் அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த போது மற்றவங்க காண்கிற சொப்பனத்துக்கு இவர் வியாக்கியானம் சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிட்டாரு. ஸோ அந்த ஆழம், அபிஷேகத்தின் ஆழம் பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அபிஷேகத்தின் ஆழம். போதாத ஆண்டவரே, என் ஜெபம் போதாத ஆண்டவரே, என் பைபிள் ரீடிங் போதாத ஆண்டவரே, நான் போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? அருமையான ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்களுடைய பிள்ளைகளால் ஜெபிக்காம இருக்கவே என்னால் முடியலன்னு அவங்க சொல்லட்டோப்பா. எப்போதும் ஜெபிக்கணும் தாகம் உண்டாகட்டும். அதன் நிமித்தம் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரட்டும்,
தேவ கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் அல்ல, ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. தேவன் இன்றைக்கு பாருங்க ஒரு வித்தியாசமா உங்களை நடத்த போகிறார். மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.